புதுச்சேரி வில்லியனூரில் சோதனையிடச் சென்ற காவலர் வசந்த் என்பவரை வீட்டில் இருந்த 2 பேர் குக்கர் மூடி மற்றும் கற்களால் தாக்கியதாக கூறி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சண்முகம். வணக்கம், என்ன நடந்தது? வணக்கம். புதுச்சேரி உசுறு தொகுதிக்குட்பட்ட அம்மா நகர் பகுதியில் சதீஷ் மற்றும் பிரதீப் ஆகிய சகோதரர்கள் இருவரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பதாக போதைப் பொருள் தடுப்பு போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து அப்பகுதியில் அவர் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் இருவரும் வில்லியனூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு தலைமை காவலர் வசந்த் அவர்கள் வீட்டுக்கு சென்று விசாரணை மேற்கொள்ள முயற்சித்துள்ளார். அப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து காவலர் வசந்தை தாக்கினர். குறிப்பாக குக்கர் மூடி மற்றும் கற்களால் அவரை பரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மற்றும் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை பிடிக்கச் சென்ற போலீசாரை படுகாயம் அடைய வகையில் தாக்கியதா அந்த பரபரப்பு ஏற்பட்டது. அது குறிப்பாக சட்டப்பேரவை நடைபெற்றது வரும் நிலையில் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. இந்நிலையில் உள்துறை அமைச்சரும் மற்றும் போலீஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் அவர்கள் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்.